அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். எம்பெருமான் முதல் கடவுளான கணபதி பகவானை கைத்தொழுது தினமும் ஒரு அந்தாதி என்ற வகையில் அபிராமி பட்டர் அருளிய 23வது அந்தாதியான பிற சமயம் விரும்பாத நிலை. அப்படின்னா என்ன தெரியுமாங்க? இந்த இடத்துல சமயம் அப்படின்னு சொல்கிறது தெய்வ அனுகிரகங்கள், தெய்வத்தின் வழி செல்கின்றவர்கள், தெய்வ கூட்டங்களோடு புகழ் பாடுபவர்கள், அவர்களிடம் சத்சங்கம் வைத்து கொள்ள வேண்டும். மற்ற சிற்றின்பத்தில் அந்த மாதிரி சமயங்களில் சிற்றின்ப சமயங்களை விட்டு விலக வேண்டும். அதுதான் பிறர் சமயம் விரும்பாத நிலை என்பது. கொள்ளேன் மனதில் நின் கோலம் அல்லாத அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூவுலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விழைந்த கள்ளே கழிக்கும் களியே அழியே என் கண்மணியே என்கிறார் அபிராமி பட்டர். தன் உள்ளத்தில் ஊன்றிய ஆனந்தமாக இருப்பவள், ஆனந்தத்தை விளைந்த பேர வகையாக திகழ்பவளே என் அன்னையே, வேதங்களும் காணுதற்கு அரிதான நின் மங்கள திருக்கோலத்தை காணுமாறு ஞான கண்மணியை தந்தவளே. இந்த ஞான கண் எப்போ வரும்? பிற சமயத்தோடு சேராமல் இருக்கும் பொழுது. பிற சமயம் என்பது தெய்வநிலை அற்றது. அப்போது அவங்களுக்கு தான் அந்த ஞானக்கண் கிடைக்கும். ஞானக்கண்ணின் ஒளி கிடைக்கும். அதாவது அகக்கண் மூலம் காணக்கூடிய நிலை. உன்னுடைய அளவற்ற கருணையை ஒரு காலமும் நான் மறக்கவே மாட்டேன் அம்மா என்று அபிராமி பட்டர் கூறுகிறார். ஏன்னா அவர் பார்த்துருக்காரு. ஏன்னா அவருடைய சமயம் என்ன? அவருடைய சமயம் என்பது அன்பர்களின் கூட்டம், திரு அன்பர்களின் கூட்டம், அன்னையின் அருள் பெற்றவர்களின் கூட்டம். அந்த சமயத்தில் அவர் இருப்பதினால் அவளுக்கு ஞானக்கண் கிடைத்து அபிராமி அன்னையை கண்ணார கண்டு பார்த்துள்ளார். அதனால்தான் இந்த அந்தாதியை அவரால் எழுத முடிந்தது. அது திருதராஷ்டிரருடைய அடியவனாக இருந்த சஞ்சயனுக்கு கண்ணபிரான் ஞான பார்வையை தந்து பாரத யுத்த நிகழ்ச்சிகளை காணுமாறு செய்து அதை திருதராஷ்டிரருக்கு கூறுமாறு செய்தது போன்றதாகும். என் ஊனக்கண்ணில் அபிராமி தன் ஞான பார்வையை ஊட்டி அதன் திருக்கோலத்தை காணுமாறு செய்தது பேரருள் ஆகும். இந்த பாடலை யார் துதித்து வழிபட்டாலும் அபிராமி அன்னையே நமக்கு உள்ளும் புறத்தும் உற்ற துணையாக இருப்பாள் என்பது உண்மை. அவள் திருக்கோல தரிசனம் தருவாள். சற்சங்கத்தோடு கூடியிருக்கும் பாக்கியத்தை தருவாள். இதுதான் உண்மை. தன் சமயம் சார்ந்து இருப்பவர்களோடு நம்மளை கூட்டி அமர வைப்பாள். அபிராமி அம்மா, எப்பொழுதும் என் மனதிலே நின்னுடைய திருக்கோலமான காட்சியை தவிர வேறு ஒன்றையும் என் மனதில் கொண்டதில்லை, நான் கண்டதில்லை அம்மா. எக்காலத்திலும் முக்காலத்தும் நின் திருவடியே மனதில் கண்டு களிக்கும் நின் பக்தர்களின் திருக்கூட்டத்தில், பக்தர் என்ற சமயத்தில் என்னை சேர்த்து கொள்ள விடம்மா. ஒருபொழுதும் அதிலிருந்து பிரிய விடாதே அம்மா. காரணம், நின் அன்பர் கூட்டமே என்னை வேறு வழியில் செல்லாது காக்கும் பெரிய கவசமாக விளங்கக்கூடியது. அதிசயிக்கத்தக்க 3 வகையான உலகங்களுக்கும் உள்ளேயும் அவற்றிற்கு புறம்பான வெளியேயும் திகழும் அதிசயமாக உடையவளே என் அபிராமி அன்னையே. இன்னும் எளிதாக சொல்லணும் அப்படின்னா, பலூனுக்குள்ள காற்றை போல 5 பூதங்களுக்கும் உள்ளே இருப்பாள். அதே சமயம் பலூனிலிருந்து வெளியே காற்று வந்துருச்சு அப்படின்னா விரிந்த இந்த 5 பூதங்களிலும் வெளிப்பட்டு இருப்பாள் இந்த பிரபஞ்சத்தில். இதனைத்தான் வியன் மூவுலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறமே என்று சுருக்கமான வரிகளால் அபிராமி பட்டர் விளக்கியுள்ளார். இத்தேவியின் இத்தகைய தத்துவங்களை உள்ளத்திலே கண்டு உணரும் பேறு பெற்றேன். அந்த பெரும் பேற்றினால் அபிராமி அன்னையின் அழகையும் அவள் அழகால் அழகு பெறும் மணிகலன்களையும் பற்றி கூறி அவள் கருணையையும் பேராற்றலையும் பலபட கூறுகிறார் அபிராமி பட்டர்.
இதை கேட்பவர்கள், பாடுபவர்கள், தரிசிப்பவர்கள், ரசிப்பவர்கள் அனைவருக்கும் அபிராமி அன்னையின் அனுக்கிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். தன் இறை பக்தர்களின் சமயத்தில் அவள் நம்மளை கூட்டிக் கொண்டு செல்வாள். நமக்கு அரணாக இருப்பவள். கொள்ளேன் மனதில் நின் கோலமல்லாத அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூவுலகுக்கும் உள்ளே அனைத்தினுக்கும் புறமே உள்ளத்தே விழைந்த கள்ளே கழிக்கும் களியே அழிய என் கண்மணியே அம்மா, என்னை உன் சமயத்தில் சேர்த்து கொள்ளம்மா. வேறு எந்த வழியிலையும் என்னை மாயையில் சிக்க வைக்காதே அம்மா. நீ என் கையை பிடித்துக்கொள். நான் முன் கையை பிடிக்க மாட்டேன். பிடித்து கொண்டால் மாயையில் சிக்கி கை நழுவ விடுவேன். அதனால் நீங்கள் எங்கள் கையை பிடித்து கொள்ளுங்கள் அம்மா என்று அவளை மனமுருகி நாம் வேண்டுவோம். அந்த சமயத்தில் நாம் சேருவோம். வாழ்வில் இன்பமாகவும் முக்தியை பெறும் பேர்வழியையும் நாம் பெறுவோம் என்று கூறி அடுத்த அந்தாதியில் உங்களை சந்திக்க வருகிறேன் அன்னையின் அருளால். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.